ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு கலரிங் கிட்டீஸ். இன்னைக்கு நம்ம யாரை வரைய போறோம்னு பார்த்தீங்கன்னா, அழகான சின்ன நரி வரைய போறோம். நரிய நீங்க எல்லாம் ஜூல தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நாம அதை வரைய போறோமே. வாங்க நாம நரிய வரையலாம். நாம நரிய வரைகிற சமயத்துல உங்களுக்கு ஒரு அழகான குட்டி நரியோட கதையை சொல்ல போறேன். வாங்க கதை கேளுங்க. ஒரு காலத்துல உயரமான மலைகளும் மென்மையான இலைகளும் கொண்ட ஒரு அமைதியான அழகான காட்டுல சுப்பிரமணிங்கிற ஒரு புத்திசாலி குட்டி நரி வாழ்ந்து வந்துச்சு. அந்த சுப்பிரமணிக்கு ரொம்ப மென்மையான பஞ்சு போல ஆரஞ்சு கலர்ல உடம்புல பல் இருக்கும். அப்படியே சூரிய அஸ்தமனம் ஆகிற சமயத்துல ஜிலு 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 ஜிலுன்னு ஜொலிக்கும். அதனோட வால் நல்லா பெருசாகவும் புதறு மாதிரி நல்லா புஷு 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 புஷுன்னு இருக்கும். நம்ம சுப்பிரமணிக்கு காது நல்லா கூர்மையா இருக்கு. அந்த காதை வச்சுட்டு பறவை பாடுறது, காற்றுல சலசல சலசலன்னு இலையோட சவுண்டு கேட்கறது, அதையெல்லாம் ஷார்ப்பாக கேட்கும். நம்ம சுப்பிரமணிக்கு ஒரு அழகான கருப்பு மூக்கு இருக்கும். அது பெரிய பழம், காளானு, மண்ணுக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கிற புழு அதையெல்லாம் மோந்து பார்க்கும். ஆனால் நம்ம சுப்பிரமணிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஒளிஞ்சு விளையாடுறது. பொதுவாகவே எல்லா நரிங்களுக்கும் ஒளிஞ்சு விளையாடுற திறமை ரொம்ப நல்லா இருக்கும். நைட்டு நிலா பெருசாக ரவுண்டாக இருக்கிறப்போ நம்ம சுப்பிரமணி விளையாடுறதுக்கு வெளியே வருவான். அவனோட வாழை தூக்கி அப்படியே சுற்றி சுற்றி விளையாடுவான். அவன் வெறும் விளையாட்டுக்காரன் மட்டும் கிடையாது, ரொம்ப புத்திசாலி கூட. நரிங்க அதனோட சாப்பாட்டை எங்கே மறைச்சி வச்சிருக்காங்கிறது நான் ரொம்ப நாள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. நம்ம சுப்பிரமணி அவனோட பெரிய பஞ்சு மாதிரி இருக்க வாழை குளிர்றப்போ ஒரு போர்வை மாதிரி சுற்றி மேலே போட்டு படுத்துக்குவான். காட்டில் புத்திசாலியாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருக்க நம்ம நண்பன் சுப்பிரமணி நரியோட கதை இதுதான். பேசிட்டு நம்ம நரியையும் வரைஞ்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன வரைய போறோம்னு அடுத்த வீடியோல பாருங்க.